Hi dear students and parents, welcome back to our YouTube channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா +2 எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட்டை ஆன்லைனில் செக் பண்ணுறது எப்படி, ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். +2 எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயுமே போய் அலைய தேவையில்ல. ஸோ உங்களோட வீட்டில் இருந்தபடியே உங்களோட மொபைல்லையோ ஆர் லேப்டாப்லேயோ நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட ரிசல்ட் டேட்டு. நம்மளோட கல்வித்துறை அமைச்சர் அஃபிஷியலாக நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட் பார்த்திங்கன்னா May 6th 2024 மண்டே. ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் டைமிங் பார்த்திங்கன்னா 9:30 AM. ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். அதுக்கான மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக நமக்கு 4 வெப்சைட் கொடுப்பாங்க. ஸோ அந்த 4 வெப்சைட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வெப்சைட் கொடுத்தா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இயர் ஒரு 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் +2 எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க ஒரே சமயத்தில் அந்த ஒரே வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது சர்வர் ப்ராப்ளம் ஆகும். ஸோ யாராலையுமே ரிசல்ட்டை செக் பண்ண முடியாத போயிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 வெப்சைட் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னென்ன வெப்சைட்டுங்கிறத பார்ப்போம் வாங்க. www.tnresults.nic.in இந்த வெப்சைட் ஒன்று. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா tge.in tn.nic.in. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா tge1.tn.nic.in. ஃபோர்த்து பார்த்திங்கன்னா tge2.tn.nic.in. ஸோ இந்த 4 வெப்சைட் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் ஆர் லேப்டாப்பில் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க்கு எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் டைப் பண்ணணும், எதுவுமே கேப்ஸில் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு HSC March 2024 ரிசல்ட் அப்படிங்கிறது ப்ளூ கலரில் காமிக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்துங்கிற காலம் காமிக்கும். ஸோ அதை ரெண்டுமே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கெட் மார்க்குன்னு சொல்லிட்டு இந்த காலமை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட மார்க் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்பில் டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களோட நேம் அண்ட் 12th எக்ஸாம் நம்பர், உங்களோட சப்ஜெக்ட் நீங்கள் என்னென்ன எழுதியிருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இன்கேஸ் இன்டர்னல் மார்க்கும் காமிக்கும். தியரி எழுதிங்கன்னா தியரி மார்க், ப்ராக்டிக்கல் எழுதிங்கன்னா ப்ராக்டிக்கல் மார்க். ஸோ டோட்டலாக இந்த காலமில் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. கீழே பாஸுன்னா பாஸுன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் டோட்டல் எல்லா சப்ஜெக்டோட டோட்டல் மார்க்ஸும்